ஸோ வணக்கம். இது மேக்ஸிமம் டானிக்ஸ் எல்இடி டிவி ஸ்மார்ட் டிவி ட்ரைனிங். இப்போ டிகான் போர்டு சாப்டர் 1 ப்ரீவியஸ் பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூஷன் இது சாப்டர் 2. டிகான் போர்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன், முன்னாடி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். இது செகண்ட் பார்ட், சாப்டர் 2ன்னு வச்சுக்கோங்க. இதில் காமனாக இப்போ டிகானில் ஏற்படுற ஃபால்ட்டுகள் ஜென்ரலாக ஓரலாக சொல்லியிருப்பேன். எந்த செஷனை எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒன்றுனா சொல்கிறேன். டிகாரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ காமனாக சில பிராண்டட் டிவி, எக்ஸாம்பிள் சாம்சங், எல்ஜி, சோனி, பிலிப்ஸு, பேனாசோனிக் இந்த மாதிரி டிவிலாம் எடுத்துட்டிங்கன்னா, அங்கே ஒரு ரெட் எல்இடி பிளிங்கிங் கோடு கொடுத்துருப்பாங்க. பிளிங்கிங் அதாவது இப்போ டிகான்லேயோ அல்லது டிஸ்பிளேலையோ ஏதாவது இஷ்யூஸ்னா, கம்ப்ளைண்ட் ஏற்பட்டுச்சுன்னா, அந்த பேனல் அந்த ரெட் எல்இடி பிளிங்க் ஆகும். அந்த பிளிங்கிங் எத்தனை முறை பிளிங்க் ஆகுது அதுக்குன்னு ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இப்போ இது நெட்லேருந்து நான் சர்ச் பண்ணி எடுத்திருக்கேன். இதை பற்றி டெப்த்தாக வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, காமனாக எல்லாத்துக்கும். டிஸ்பிளே லைட்டாக மட்டும் சொல்லிடுறேன். இப்போ டிஸ்பிளேனா டிகான் எல்லாம் சேர்த்து தான். இப்போ சாம்சங் காமன் பிளிங்கிங் கோடில் இதில் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா, இதில் 5 பிளிங்கிங் பாருங்கள். 5 பிளிங்கிங் அப்படின்னா டிஸ்பிளே வராது, ஆடியோவும் இருக்காது, ஆடியோவும் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ஆனால் டிவி ஆன் ஆக வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ரெட் எல்இடி 5 பிளிங்க் ஆனிச்சுன்னா டிகான் போர்டு இஷ்யூஸ் வந்துருக்காங்க. இப்போ டிகான் போர்டுனா என்ன இஷ்யூஸு அப்படின்னு சொல்ல முடியாது. அது போர்டில் ஐசி ஷார்ட்டா, இல்லை கான்டெக்ட் ப்ராப்ளமா, இல்லை ஐசி ஃபெயிலியரா, அது என்ன வேணும் இருக்கலாம். இப்போ ஐசியெல்லாம் என்னென்ன ஐசின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு 6 பிளிங்கிங் ஆனிச்சுன்னா இது பேனல் இஷ்யூன்னு போட்டுருங்க. அதாவது டிகான் போர்டு இஷ்யூஸ் வேறு, பேனல் இஷ்யூஸ் வேறு. பேனல்னால் டிஸ்பிளே தான் பேனல்னு சொல்கிறாங்க, சரியா? இப்போ இது சாம்சங் மட்டும்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா சோனி இப்போ சொல்கிறேன். ஒன்று டெவலப் பண்ணியிருக்கேன். இதில் சோனி பிளிங்கிங்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அதில் 5 பிளிங்கிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் தெரியுதா உங்களுக்கு? 5 பிளிங்கிங்னா 5 ரெட் ஃப்ளாஷஸ், பேட் எல்சிடி பேனல் கனெக்ஷன் ஆர் இன்டர்னல் எல்சிடி ஷார்ட், ஸ்குவீஸ் பெசல் டு லொக்கேட் பேட் கனெக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இது இப்போ டிகான் சொல்லலை அவங்க, எல்சிடி பேனலே ஷார்ட்டுங்கிறாங்க. பேனல்னு எப்படி ஷார்ட் ஆகும்னா, பேனல் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிளாஸ் கிடையாது. பேனலோட ஸ்ட்ரக்சர் நான் அடுத்தது நான் சொல்கிறேன். பேனலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்குள்ளே என்ன இருக்குது, பேனல் உள்ள ஒரு சர்க்யூட் இருக்குது. அது நிறைய பேர் தெரியாது. மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்தா தான் தெரியும், டிஎஃப்டி சர்க்யூட் பார்க்க. எல்சிடி பேனல் கனெக்ஷன் அல்லது இன்டர்னல் எல்சிடி ஷார்ட். இன்டர்னல் எல்சிடி ஷார்ட்னா என்ன, டிஸ்பிளே உள்ளே இருக்கிற சர்க்யூட் ஷார்ட்டு அப்படிங்கிறாங்க. அதாவது 5 ரெட் எல்இடி ஃப்ளாஷ் பிளிங்க் ஆனதான். இது சோனிக்கு. நெக்ஸ்ட்டு அதே சோனி பிளிங்கிங்கில் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 14 பிளிங்கிங் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் டிவி ஆன் பண்ணோன்னே இது மாதிரி ரெட் எல்இடி 14 டைம் பிளிங்க் ஆகும். நீங்கள் கவுண்ட் பண்ணணும். சார் அதெல்லாம் கவுண்ட் பண்ணி உட்காந்துருமா அப்படின்னா அப்படி தான். ஏன்னா இது சர்வீஸ்லாம் அப்படி தான். நீங்கள் இப்போ எத்தனை டைம் பிளிங்க் ஆகுதுன்னு பார்க்கணும். அதில் ரெட்டு ஃப்ளாஷஸ், பேடு டிகான் ஆர் பேடு எல்சிடி பேனல், ரீப்ளேஸ் டிகான் போர்டு போட்டிருக்காங்க. அன்பிளக் டிகான் போர்டு இப்போ டிவி ஸ்டேஸ் ஆன் வித்தவுட் டிகான் போர்டு. அதாவது எப்படின்னா, நீங்கள் டிகான் போர்டை ரீப்ளேஸ் பண்ணி வேறு மாற்றி பாருங்கள், அல்லது பேடு டிகான் அல்லது பேடு எல்சிடி பேனல் அப்படின்னு பொதுவாக கொடுத்துருக்குறாங்க. எதில் எக்ஸாக்டாக ஷார்ட்டு அப்படின்னு சொல்லலை, பொதுவாக இந்த செக்ஷனில் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இந்த பிளிங்கிங் கூடலாம் அக்யூரேட்டாக இருக்குமாங்கிறத சில டிவிகளுக்கு நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லா டிவிக்கும் ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறத சொல்லவும் முடியாது. இதில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்பிங் ஷார்ட்டு தான். இத்தனை டைம் பிளிங்க் ஆகுதுன்னா இந்த செஷனில் ஃபால்ட் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃபால்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். இந்த செஷனை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வரும். பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஃபீல்டில் இறங்குறீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி பிளிங்கிங் சார்ட்லாம் உங்களுக்கு ஹெல்ப்பிங்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்ஜி. முன்னாடி சாம்சங் சொன்னேன், அப்புறம் சோனி. எல்ஜி பொறுத்தவரை இதில் ரெட் எல்இடி பிளிங்கிங் 2 டைம்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டி டிகான் கனெக்ஷன்ஸ் போர்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஃபால்ட்டி டிகான் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. மற்றபடி பேக்லைட் இஷ்யூஸ் கூட இருக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதான் சில நேரங்களில் நம்ம டிகான் கனெக்ஷனும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ டிகான் போர்டை பொறுத்தவரை
சில மாடல் டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி கீழேயும் கனெக்ட் இருக்குது, மேலேயும் 2 கனெக்ட் இருக்கும். இந்த மாதிரி டைப்லாம் வந்து ரிமூவபிள் டிகான் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே உள்ளது எல்விடிஎஸ் கனெக்டரு, மேலே உள்ளது எப்பிசி பேனல் செய்கிறதுக்கு 2 கேபிள் போகும். போன கிளாஸில் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இதில் பாருங்கள், இது வந்து இது ஏஇஓ டிகானு ஃபுல் ஹெச்டி. இது வந்து ஃபுல் ஹெச்டி 43 இன்ச்சு. இது எல்ஜி டிகான். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்விடிஎஸ் கனெக்டரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு கனெக்டர். இது வந்து பேனல் சைடு போகிற கேபிள். இது வந்து கனெக்டரு எஃப்எஃப்சி கனெக்டர்பாங்க. இப்போ இது ரெண்டுமே வந்து ரிமூவபிள் டைப்பு. இந்த இது பார்த்திங்கன்னா நான் ஒரு டிஸ்பிளேயோட டேமேஜ் ஆன டிஸ்பிளேலேருந்து நான் வந்து அந்த டிகானை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்கேல் மாதிரியே இருக்கும் நீளமாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்டர் வந்து ஒரு பிளாஸ்டிக் டைப் கனெக்டர் இருக்குது. இதில் வந்து மேலே வந்து இந்த மாதிரி கனெக்டர் இல்லை. இது வந்து அந்த காஃபெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இந்த டைப்பு டிகானை வந்து டிஸ்பிளே கூடயே சேர்ந்து வரும். டிஸ்பிளே நீங்கள் வந்து புதுசு போட்டிங்கன்னா டிஸ்பிளே கூடயே சேர்ந்து வந்துடும். சரியா? இதுவும் அதே மாதிரி தான். இது பிஓஇ டிகானு, இது சாம்சங் டிகானு. இந்த டிஸ்பிளே கூட சேர்ந்து வர டிகான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்பு. ஓகே, நான் அந்த காஃபெல்லாம் அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இப்போ முக்கியமாக இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். போன கிளாஸில் வந்து இந்த மாதிரி எல்விடிஎஸ்னால் என்ன, எப்பிசின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் எல்விடிஎஸ் வரும். இதில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பிசி கேபிள் வருது இல்லையா, இதில் வராது. காஃபு டைரெக்டாக பேனலில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த டிகான் போர்டுங்கிறது டைரெக்டாக காஃப்லேயே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த எல்விடிஎஸில் என்ன வரும்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்விடிஎஸில் வந்து மெயினாக வந்து பவர் சப்ளை. இதில் வந்து பவர் சப்ளையும் வரும், ப்ளஸ் கலர் சிக்னல், அது டேட்டா தவிர வந்து ஒரு கிளாக் சிக்னலும் வரும். சில டிவியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்விடிஎஸ் செலெக்ஷன், சிஸ்டம் கிளாக்கு, சிஸ்டம் டேட்டா. இது எல்விடிஎஸ் வீடியோ ஒன்று, எல்விடிஎஸ் டேட்டா ஷீட் அதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஒவ்வொன்றுக்கும் எல்விடிஎஸ் டேட்டா ஷீட் தேவைப்படுது. இந்த டேட்டா ஷீட் வீடியோ நான் போட்டிருக்கேன். அது வீடியோவில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன், பாருங்கள். மறுபடியும் நான் வந்து எல்விடிஎஸ் வந்து மறுபடியும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா எல்விடிஎஸ்க்குலாம் இங்கே வருது. இதில் எல்விடிஎஸ் மட்டுமா வருமானா, அதில் வந்து சப்ளையும் வரும். அதாவது எல்விடிஎஸில் சப்ளையும் வரும், 12 வோல்ட்டு சப்ளை. இப்போ யூஸ் பண்ணுற 32 இன்ச்சு டிவி எல்லாத்தையுமே 12 வோல்ட் தான். 32, 40, 43, 55, 50 எல்லாமே 12 வோல்ட் டிஸ்பிளே தான். 26 கீழே 24 டிஸ்பிளேலாம் இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி டிஸ்பிளேலாம் பார்த்திங்கன்னா 5 வோல்ட் டிஸ்பிளேவாக இருக்கும். சரி, அதுக்கு கீழே ரொம்ப சின்ன மானிட்டர்லாம் இருக்குல்ல, அதாவது உங்களுக்கு சின்ன மினி டிவி, அதாவது போர்ட்டபிள் டிவிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி இப்போ யூஸ் கிடையாது தான். அந்த மாதிரி டிவிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.3 வோல்ட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ மற்றபடி இந்த டிவி எல்லாமே 12 வோல்ட் சப்ளை அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ டிஸ்பிளேயில் என்னென்ன ரெசல்யூஷன் டைப், அதாவது பிக்சல் டைப் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். அதில் மொத்தம் 3 டைப்பு வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு டைப் வந்து ஹெச்டி டிஸ்பிளே, ஹை டெஃபினேஷன் டிஸ்பிளே. இதில் வந்து ஹரிசாண்டலாக வந்து 1366 பிக்சல் இருக்கும், வெர்டிகலாக 760 பிக்சல் இருக்கும். இதான் வந்து ஹெச்டி டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. இதில் வந்து ஹரிசாண்டலாக 1920, வெர்டிகலாக 1080 பிக்சலு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய பேனல், அதாவது 40 இன்ச்சுக்கு மேலே உள்ளது தான் 4K பேனல்னு சொல்லுவாங்க. 4K அல்லது அல்ட்ரா ஹெச்டி. இதில் பார்த்திங்கன்னா பிக்சல் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். 3840ங்கிறது ஹரிசாண்டலில், 2160ங்கிறது பிக்சல் வந்து வெர்டிகல் பிக்சல். இது வந்து 4K டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க, அல்லது அல்ட்ரா ஹெச்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எப்படி இதெல்லாம் ஒரு டிவியில் ஒரு டிஸ்பிளே பார்த்தோன்னே அது 4Kவா, அல்ட்ரா அல்லது அது ஃபுல் ஹெச்டியா, அது வந்து ஹெச்டியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, அது பேனலோட சீரியல் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது பேனல் அந்த எல்விடிஎஸ் கனெக்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த ஃபுல் ஹெச்டி டேட்டாஸ் லைன்ஸ் எல்லாம் போகும், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அது நான் அப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேனல் என்னென்ன பிராண்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட நீங்கள் வந்து இப்போ சாம்சங் டிவி யூஸ் பண்ணிங்கன்னா அதில் சாம்சங்கு பேனலே இருக்கும். இப்போ வர சாம்சங்கெல்லாம் அவங்க எல்ஜியோ இல்லை வேறு ஏதாவது பேனலோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து எல்ஜி மட்டும்தான் ஓன் பேனலாக இருக்காங்க. மற்றபடி சோனிலாம் பார்த்தீங்கன்னா ஏஇஓ பேனல் யூஸ் பண்ணாங்க. ஏஇஓ வந்து டிவி கிடையாது, டிஸ்பிளேவோட பிராண்டு. இது எல்லாமே சைனீஸ் பிராண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி மட்டும்தான் ஓன் மேக்கர், அதாவது பேனலும் மேக் பண்ணுவாங்க, டிஸ்பிளேவும் டிவியும் மேக் பண்ணுறாங்க. இதில் பிஓஇங்கிறது சைனீஸ் டிஸ்பிளே, பிஓஇ, ஏஇஓ, அப்புறம் சிஎஸ்ஓடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எம்ஐ டிவி எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து பிஓஇ அல்லது சிஎஸ்ஓடி டிஸ்பிளே இருக்கலாம்.
ஓகே. தவிர மற்ற பிராண்டு பார்த்தீங்கன்னா பேண்டா அப்படிங்கிற ஒரு டிஸ்பிளே இருக்குது, இன்னோலெக்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்கேசின்னு பிராண்ட் இருக்குது. இப்போ அதிகமான பேனல், அதிகமாக நம்பர் 1 பேனல் பார்த்தீங்கன்னா அதில் எல்ஜி சொல்லலாம். இப்போ சாம்சங் கூட இப்போ வந்து குறைவாக தான் இருக்குது. பழைய டிவியில் சாம்சங் டிஸ்பிளே இருக்கும். இப்போ வர டிவியில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்ஜி பேனலும், ஏஇஓ பேனல், அப்புறம் வந்து ரொம்ப லோ காஸ்ட்னா பேண்டா, அப்புறம் பிஓஇ பேனல், சைனீஸ் பேனலாம் கம்பேரபுளாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு அப்புறம் அடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன். இப்போ சாப்டர் 2 ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 3ல் பார்ப்போம்.